30 லிட்டர் கறவை கறக்கிற மாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமா இருக்குங்க. எந்த அடிப்படையிலப்பா நீ சொல்ற? அப்படின்ற மாரி உங்களுக்கு நெறைய சந்தேகம் இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தையில போயிட்டு, இல்லன்னா ஒரு வியாபாரி கிட்ட போயிட்டு அந்த மாரி மாட்ட வாங்குனா, உங்களுக்கு சாலிடா 1.50 ஈஸியா ஆயிடும். ஆனா, நம்ப பண்ணையில வச்சுட்டு இருக்க மாடு அந்த அளவு கறவைய நம்ம எப்படி எடுத்துட்டு வரது? ஃபர்ஸ்ட்டு அத பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க முதல்ல ஒரு மாடு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஒயிட் அண்ட் பிளாக் ஹெச்எஃப். அதோட தாய் மாடு பார்த்தீங்கன்னா, நம்பகிட்டயே தான் இருந்தது. அந்த மாடு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்ததே கொஞ்சம் வயதான மாடா தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த மாடு பார்த்தீங்கன்னா, சாலிடா அந்த அளவு கறவைய குடுத்துச்சு. அந்த மாட்டுக்கு எந்த மாரி அடர் தீவனம் குடுத்தோம், பசு தீவனம் குடுத்தோம், என்ன கிளைமேட்ல அந்த மாடு பார்த்தீங்கன்னா, அந்த அளவு கறவைய எடுத்துட்டு வந்தோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டின் மூலமாக எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத பத்தியும் நம்ம தம்ப்லைன்ல பார்த்திருப்போம். அது எப்படி பாசிபிள் அப்படின்றதையும் அந்த பதிவில ஆராய்ச்சி பண்ணலாம். ஓகேங்க. நம்ம சேனலுக்கு புதிய நபரா இருந்தா என்னோட பேரு வேலவன். நான் பார்த்தீங்கன்னா, மாடு வளர்ப்ப பத்தின வீடியோக்கள அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம சொந்த பண்ணை அனுபவத்த உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வேன். நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். முதலில் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 லிட்டர் கறவை மாடுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளைமேட் கால சூழ்நிலை தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? இப்ப நம்ப கொட்டகையில பார்த்தீங்கன்னா, இருக்கிற அளவு ஓகேங்க. இருக்கிற ரியாலிட்டி என்னன்னா, ஓகே இந்த கூலிங் பார்த்தீங்கன்னா, நம்ப கொட்டகையில போதுமான அளவு இருக்கும். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப கொட்டகை பார்த்தீங்கன்னா, உள்ள ஃபுல்லா ஓலையாகவும், வெளியில இரும்பு சீட்டாகவும் போட்டங்க. செலவுகள் அதிகமா தான் ஆச்சு. இருந்தாலும், நீண்ட காலத்துக்கு ஒரு ஷெட் இருக்கணும் அப்படின்னா, இந்த முறையில இருந்தா பார்த்தீங்கன்னா, ஓரளவு கூலிங்கான கிளைமேட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட் இருந்துரும். ஓகேங்களா? ஷெட் ஓகே. சரிப்பா அந்த மாடு எப்படிப்பா வாங்குன? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய மாடுகள் அப்படின்றது, ஒரு சில மாடுகள் நல்ல கறவை கறக்கும். ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா, கறவையின் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப இத்தன லிட்டர் கறவை கறக்குது மாடு. இப்ப பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 15 லிட்டர் கறக்குது, 18 லிட்டர் கறக்குது, 20 லிட்டர் கறக்குது, 25, 30 அந்த மாரிலாம் நீங்க மாட்ட தேர்ந்தெடுத்து வாங்கணும்னா, கட்டாயமா உங்களால அந்த அளவு கறவைய எடுத்துட்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா? நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு நல்ல பிரீடா பார்த்து தான் வாங்கணும். இந்த மாடு எந்த வித பிரச்சனையும் இல்லாம உங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆயி, கரெக்ட்டான அளவுல பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி விக்கிற வியாபாரி கிட்ட போங்க. நீங்க வந்து ஒரு வியாபாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாடு இவ்ளோ பால் கறக்கும். நான் இவ்ளோ கேரண்டி தரேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாசிபிளே கிடையாது. ஏன்னா, அவங்க குடுக்குற அடர் தீவனம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நாளைக்கு அந்த கறவை இருக்கும். இந்த கறவை கறந்து மாட்ட வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியா ஷெட்ல எடுத்துட்டு வந்து அந்த கறவைய எடுக்கலான்றபோது கறக்க முடியாது. ஏன்னா, அளவுக்கு அதிகமான தீவனம். நம்பளால பார்த்தீங்கன்னா, அந்த அளவு தீவனத்த குடுத்தா, அந்த ஈக்குவல்ல பார்த்தீங்கன்னா, உங்களால வருமானத்த ஈட்ட முடியாது. சரிங்களா? ஏன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடர் தீவனத்த மேனேஜ் பண்றோங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் லாபம் என்பது இருக்கும். ஏன்னா, மாடுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மெஷின் கிடையாது. இவ்வளோ தீவனத்த குடுத்தா, இவ்வளோ பால நம்மளுக்கு குடுக்குறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினம். அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடர் தீவனம் குடுக்குறோங்களோ, அந்த கெப்பாசிட்டிக்கு ஏத்த அளவு தான் பார்த்தீங்கன்னா, கறவை என்பது கட்டாயமா இருக்கும். அதே மாதிரி விலை இப்ப இருக்கிற காலகட்டத்தில மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. ஏன்னா, பாலின் விலை அரசியல் சம்மந்தப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இல்லன்னு சொல்லவே மாட்டேன். அடர் தீவனம் அரசியல் சம்மந்தப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா, ஆமா சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா, ஒரு அடர் தீவனத்த ரேட் உயர்றதுலேருந்து, பாலோட விலை குறையிற வரைக்கும் அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. இந்த துறையில இருக்கிறவங்க மெத்தனமா இத கண்டுக்காம, சரி ஓகே அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா, இந்த எலக்ஷன் டைம்ல கண்டிப்பா அறிக்கை விடும்போது விடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? பாலின் விலையை பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக குறைச்சு தரேன் அப்படின்றதுக்காக குறைப்பாங்க. அத பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கார் டைரக்ட்டா நம்மகிட்ட குறைச்சிருவாங்க. அவ்வளோதான். இங்க நேரடியா நஷ்டமாவது விவசாயிகள் தான். ஓகேங்களா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். யாரும் தவிர்க்க முடியாது. சரிங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க பால் கறந்து வாங்குற மாடு பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அளவுக்கு அதிகமான தீவனம் நம்மளால குடுக்க முடியாது. அந்த மாரி நேரத்தில நஷ்டம் ஈஸியா ஏற்படும். சரிப்பா எந்த மாரி அடிப்படையில மாடு வாங்கணும்? அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்க மாடு வாங்கும்போது பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த மாடு நம்ப கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா? அதே மாரி மாடு நல்லா இருக்கா? ஹெல்த்தியா இருக்கா? தலசங்கன்னு மாடா? ஓகே. இது ஒரு 15 லிட்டர் நம்பளுக்கு தெரியணும். இது கறக்குமா? கறக்காதான்னு. ஒரு வியாபாரி சொல்றத நம்பக்கூடாது. ஏன்னா, ஒரு வியாபாரி என்பவர் ஒரு சந்தையிலேருந்து மாட்ட வாங்கிட்டு வந்து ஒரு ரூ. 10,000 15,000 லாபம் வச்சு விக்கிறவன் மட்டும் தான். அந்த மாட்ட வந்து நீண்ட காலத்துக்கு வச்சு வளர்த்துறது அப்படின்றது ஒரு விவசாயி மட்டும் தாங்க. அந்த மாரி இப்ப நாம 30 லிட்டர் மாடு எடுக்கும்போது பார்த்து எடுத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏதோ ஒரு
எதார்த்தமா ஏன்னா மாடு பல்கா இருந்துச்சு. சரி அது கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்றதுக்காக பார்த்து எடுத்தோம். ஏன்னா நாம வாங்குன காலம்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாரி டைம்ல ஈஸியா மாடு கிடைச்சிரும். அதுலேருந்து வந்த கன்றுக்குட்டியுமே ஈஸியா கறவை இருக்கும். நாம அந்த அளவு முதலீடும் போட தேவையில்ல. அதே மாரி 30 லிட்டர் கறவை மொத ஈத்துக்குமே கறக்குமான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா கிடையாது. 3 ஈத்துக்கு மேல போகும்பொழுது தான் அந்த கறவை என்பது நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா கிடைக்கும் சரிங்களா? அப்படி கிடைக்கக்கூடிய கறவைக்கு நீங்க கட்டாயமா தீவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடர் தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு 6, 7 கிலோ அந்த அளவுல குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த மாரி கறவையுமே வரும். அதே மாரி உங்களோட சொந்த தீவனம் ஒரு 50% அதுக்கு மேல தனியார் நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய தீவனத்த ஒரு 50% பயன்படுத்திங்கன்னா மட்டும் தான் கறவை என்பது இருக்கும். ஏன்னா, ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 75% அடர் தீவனத்த சார்ந்து மட்டும் தான் கறவை என்பது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பசுந்தீவனம், உலர் தீவனம். பசுந்தீவனம் கட்டாயமா மக்காச்சோள தட்டு வச்சுக்கணும். அதே மாரி இந்த சைலேஜ் அப்படின்ற ஃபீட்ஸ் போயிட்டுருக்கு. அதுவே பத்தியுமே விரைவில் பதிவுகள் சொல்லலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவு மக்காச்சோள தட்டு பச்சையா குடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு கறவை என்பது நல்லா பெட்டரா இருக்கும். அதே மாரி உலர் தீவனத்துக்கு சோளத்தட்டு இல்லன்னா வைக்கோல் ஒரு 5 கிலோ அளவுல குடுத்தீங்கன்னா, மாட்டோட ஜீரண சக்தியுமே நல்லாயிருக்கும். இந்த அளவுல நீங்க குடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாட்டின் மூலமாக வரக்கூடிய கறவை என்பது 30 லிட்டர் ஸ்டாண்டர்டா இருக்கும். சரி, 30 லிட்டர் பால் கறக்கிறதுனா எவ்வளோப்பா ஒரு நாளைக்கு வருமானம் வரும்? அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் கட்டாயமா இருக்கும். ரூ. 1110 வருங்க. ரூ. 37ன்னு விலை போட்டீங்கன்னா சரிங்களா? இப்ப நம்ம ஊரு விலை அந்த அளவு தான் இருக்கு சரிங்களா? அந்த மாரி இருக்கும்போது, அந்த மாட்டின் மூலமாக எத்தன மாசம் வரும் வருமானம்? ஒரு ஹெச்எஃப் மாடு. நான் ஆல்ரெடி அதிகமா சொல்லியிருப்பேன். 6 மாத காலம் ஹெச்எஃப் மாட்டின் கறவை என்பது நிரந்தரமா இருக்கும். அந்த மாரி நான் வந்து சொல்லியிருக்கேன். அதான் உண்ம. அதே மாதிரி அந்த 30 லிட்டர் நீங்க ஸ்டாண்டர்டா அந்த 6 மாசம் எடுத்துட்டீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு சென ஊசி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர், 6 லிட்டர் குறைஞ்சுட்டா கூட உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட்டபிளா போவும். ஆனா, அடர் தீவனத்தின் அளவ பார்த்தீங்கன்னா குறைக்க முடியாது. உங்களால கறவையின் அளவு எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கோ, அந்த அளவு மட்டும் தான் மாட்டின் மூலமாக லாபம் ஈட்ட முடியும் சரிங்களா? இப்ப நான் 30 லிட்டர் மாடு சொன்னேன் அப்படின்றதுக்காக நீங்க அந்த ரேட்ல போயிட்டு மாட்ட தேடி வாங்கிட்டு வந்து கறவை கறக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, அவ்வளோ வகையான ரிஸ்க்குமே எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவு சின்ன வகையில மாட்ட வாங்கிட்டு, அதுக்கு மேல அது எப்படி 30 லிட்டர் கறவை கறக்க வைக்கலான்னு பாருங்க. நம்ப கன்றுக்குட்டிகள வளர்த்து எப்படி அந்த அளவு கறவைய எடுத்துட்டு போலான்னு பாருங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில நல்ல வகையான பிரீட்ஸ நீங்க தேர்ந்தெடுக்கணும். இன்ஜெக்ஷன் பண்ணும்போது நல்ல பிரீட்ஸா பார்த்து, மாடுகள் வளருவதற்கு கொஞ்சம் தாமதமானாலும் பரவால்ல. ஏன்னா, நம்ப பண்ணையில இருக்கக்கூடிய மாடுகள் நம்ப கன்றுக்குட்டிகளா இருந்தா மட்டும் தான் நம்பளுக்கு ஒரு நிம்மதியாவும் இருக்கும். லாபகரமாவும் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன். நன்றி, வணக்கம்.